கச்சத்தீவுக்கு இந்தியவர்கள் வருவதில் எந்த தடையும் கிடையாது. இன்று கச்சத்தீவிலே அந்தோனியார் தேவாலயம் இருக்கிறது. இல்ல அதுக்கு தாராளமாக வந்து போவதற்கு இலங்கை கடற்படையினர், இலங்கை மீனவர்கள் அங்க இருக்கக்கூடிய இலங்கை மீனவர்களோட நிலைப்பாடு என்னவாக இருக்கு, இலங்கை நாடாளுமன்றத்தோட நிலைப்பாடு என்னவா இருக்கு, கச்சத்தீவை மீண்டும் இந்தியாவிடம் ஒப்படைப்பதற்கு இலங்கை அரசு தயாரா இருக்கா, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தயாரா இருக்கீங்களா? என்னை பொறுத்த மட்டிலே இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு நாங்கள் தொப்புள் கொடி உறவு என்று சொல்கிறோம். பக்கத்தில் இருக்கிற நாடு சுமூகமாக 70களிலே ராஜதந்திர ரீதியாக சர்வதேச சட்டங்களின் அடிப்படையில் அதற்கமைவாக மேற்கொள்ளப்பட்ட இந்திய மத்திய அரசின் தீர்மானத்துக்கு அமைவாக இலங்கைக்கு கச்சத்தீவின் உரிமை, குறிப்பாக அதனுடைய இறையாண்மை இருக்கிறது என்பது தீர்மானிக்கப்பட்ட விஷயம். அதை மீள்பரிசீலனை செய்வதாக இருந்தால் ஐக்கிய நாடுகள் சபைக்கு தான் போக வேண்டும். அதை இலங்கையோ இந்தியோ மாத்திரம் தீர்மானிக்க முடியாது. இது சர்வதேச சட்டத்தின் சார்ந்த பிரச்சினை. அதை மீறி செய்வதாக இருந்தால் ஒரு படையெடுப்பு நடத்தி தான் கைப்பற்ற வேண்டும். அதை ஒரு நாளும் இந்திய மத்திய அரசு இலங்கைக்கு எதிராக செய்ய மாட்டாது என்று நாங்கள் நினைக்கிறோம். அதே நேரம் இந்த விஷயத்தை சுமூகமாக என்ன கச்சத்தீவை ஒருபுறம் வைத்துவிட்டு எடுத்த எடுப்பிலேயே மீனவர் பிரச்சனை வந்தவுடனே கச்சத்தீவு பிரச்சனையை முன்னிலைப்படுத்துவது என்பது என்னை பொறுத்த மட்டிலே ஒரு விவேகமான அணுகுமுறை அல்ல. அதை தவிர்த்து இந்த பிரச்சனைக்கான தீர்வை இலங்கை அரசோடு சுமூகமாக ராஜதந்திர ரீதியாக கதைத்து தீர்த்து கொள்ள முடியும் என்பதில் நான் ஆழ்ந்த நம்பிக்கொண்டு இருக்கிறேன். கச்சத்தீவுக்கு இந்தியவர்கள் வருவதில் எந்த தடையும் கிடையாது. இன்று கச்சத்தீவிலே அந்தோனியார் தேவாலயம் இருக்கிறது. இல்ல அதுக்கு தாராளமாக வந்து போவதற்கு இலங்கை கடற்படையினர், இலங்கை மீனவர்கள் அவர்களை உபசரிக்கிற விவகாரம், அவர்களை வந்து போக அனுமதிக்கிற விவகாரம் எல்லாம் தாராளமாக செய்கிறார்கள். ஆனால் எல்லை மீறி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுகிற போதுதான் பிரச்சினை பூதாகரமாக மாறுகிறது. இதை கொஞ்சம் தீர்த்துக் கொள்வதற்கு பரஸ்பரம் பேசி ராஜதந்திர ரீதியாகத்தான் முடிவெடுக்க வேண்டும். முதலமைச்சரை மிக விரைவில் நாங்கள் சந்திப்போம். எங்களை பொறுத்தமட்டில் இலங்கையைச் சேர்ந்த தமிழ் பேசும் கட்சிகள் ஒன்றாக கூட்டாக முதலமைச்சரை சந்திப்பதற்காக நாங்கள் நாளொதுக்கி வருவதாக தீர்மானித்திருக்கிறோம். எனவேதான் நான் தனிப்பட்ட முறையிலே அந்த சந்திப்பதை நடத்தவில்லை. எங்களுக்கு மத்தியில் கூட்டாக சந்திப்பது, எல்லோருமாக சேர்ந்து, என்றால் இப்படியான பிரச்சனைகளை தனித்தனியாக வந்து பேசி தீர்க்க முடியாது. எனவே இலங்கையில் இருக்கிற தமிழ் பேசும் பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இருக்கிற கட்சிகள் எல்லாமாக நாங்கள் ஒன்றாக வந்து முதலமைச்சரை சந்திப்பது என்று. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.